கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கிரைஸ்ட் காலிங் மினிஸ்ட்ரி செய்கிற டேனியல் பிரதருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் என்னுடைய சாட்சியை பகிர்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அதுக்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு 15 பிள்ளைகள். என்னை 15வதாக என்னை பெற்றெடுத்தார்கள். எனக்கு முன்பாக 2 அண்ணனோ 2 அக்காவோ யாரோ இறந்துட்டது எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தது 11 பேர் இருந்தோம். எனக்கு 4 அண்ணன் 6 அக்கா. நாங்கள் முதல்ல கரிமேட்டு, அது மதுரையில் கரிமேடுன்ற இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இருக்கும் பொழுது எங்கள் அப்பா கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், எங்கள் அப்பா பேர் செல்லப்பாண்டியன், எங்கள் அம்மா பேர் தங்கமணி. ஆனால் அவங்க ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் இருந்தாலும் அவங்க கிறிஸ்தவுக்குள்ளாக அவங்க இல்லை. எங்கள் அப்பா சில காரியங்களில் ஈடுபட்டு பாவ வழியில் எங்கள் அப்பா இருந்தாங்க. என்ன மாதிரி பாவங்கள் எங்கள் அப்பா செய்வாங்கன்னா, ஜாதி வைராக்கியம் எங்கள் அப்பா கிட்ட அதிகமாக இருந்துச்சு. மதுரையில் பார்த்திங்கன்னா அந்த முக்குளத்தன் தான் அதிகமாக இருப்பாங்க. அதில் நாங்கள் தேவர் குலத்தோடு சேர்ந்தவங்க. அந்த வைராக்கியம் எங்கள் அப்பாவுக்கு அதிகமாக இருந்ததுனால எங்கள் அப்பா வைகை நதியிலே ஒரு உரை இறக்கி அதில் தான் எங்கள் அப்பா குளிப்பாங்க. எந்த ஜாதி பயிலும் அந்த தண்ணியை தொடக்கூடாது அப்படின்னு நினச்சி எங்கள் அப்பா மட்டும் தனியாக அதை இறக்கி அதில் தான் எங்கள் அப்பா குளிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமாக எங்கள் அப்பா வாழ்ந்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், முக்குளத்தனாலே ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்க என்று. அது மாதிரி எங்கள் அப்பாவும் அந்த முரட்டாட்டம் உள்ள காரியங்கள்லாம் எங்கள் அப்பா செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா, ஒரு 4 வீடு தள்ளி ஒரு தாத்தா இருந்து எங்கள் அப்பா ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, செல்லப்பாண்டி, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், உனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது, அவருடைய அன்பை நீ ருசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பொடா கிழவா, நீ வயதான காலத்தில் இயேசுவே தஞ்சன்னு அமர்ந்து உட்காந்துருக்குற, அதே மாதிரி நானும் உன் வயது வரும்போது இயேசுவே தஞ்சன்னு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசிட்டு வந்துட்டாங்க. அந்த நாளில் ஆண்டவர் எங்கள் அப்பாவை 2 நாளுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அந்த வைகை நதியில் எடுத்து குளிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டு இதாகி கீழே விழுந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எல்லோரும் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் போட்டுட்டு, உங்கள் ஹஸ்பண்ட் மயங்கி விழுந்துட்டாருன்னா, அப்போ டாக்டர்கிட்ட கூட்டுப்போ அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவுக்கு ஜீவன் போயிடும், அவருக்கு இது கடைசி ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க. அழுத பிறகு எங்கள் அப்பா அந்த நேரத்தில் அன்கான்சியஸில் இருக்கும்போது கூட அந்த தாத்தா சொன்ன வார்த்தை எங்கள் அப்பா மைண்டில் அன்னைக்கு ஆண்டவரை நோக்கி, இயேசுவே நீர் உண்மையான தேவன் தானே, எனக்கு நீ சோத்தை கொடுன்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் அந்த ஒளி மூலம் காலிலேருந்து தலை வரைக்கும் கடந்து போய் அந்த ஒளி மூலம் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாங்க. அதிலிருந்து எங்கள் அப்பா இயேசு உண்மையான தேவன் என்பதை அறிந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இனிமேல் நம்ம ஆண்டவருக்காக நம்ம காரியங்கள் ஊழியம் செய்யணும், அவருக்காக தான் நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா முதல்ல மெஜரா கோட்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அதை ரிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் கரிமேட்டிலேருந்து செக்கானூர்னி பகுதிக்கு எதுக்கு வந்தோன்னா, அவங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து எங்களை அந்த இடத்துல ஆண்டவருக்காக ஜீவிக்கணும்னு இருக்கும் பொழுது என்ஜே நாணயா எங்கள் அப்பாவை பற்றி கேள்விப்பட்டு, இந்த மக்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் தகுதியான ஆள், அதனால் நீங்கள் கிராம பகுதிக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொல்லி கேட்டது நிமித்தம் எங்கள் அப்பா செக்கானூர்னிக்கு வந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். சொந்த வீட்டை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா அதுக்கப்புறம் ICGM இந்தியா சர்ச் க்ரோத் மிஷன் சொல்லி ஒரு ஸ்தாபனம், அதில் எங்கள் அப்பா மூத்த ஊழியராக இருந்து பணியாற்றி வந்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்களுக்கே தெரியும், 11 பேர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அதனால் எங்கள் அம்மா சில சின்ன சின்ன அரிசி வியாபாரம், இட்லி வியாபாரம், அப்படி சில காரியங்களை செஞ்சு எங்களை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவால் எங்களை கிராமங்களுக்கு கூட்டிகிட்டு போகவோ வைக்கவோ முடியாத காரணத்தினால எங்களுக்கு எல்லாரையுமே பாதி அக்காமாரையும் அண்ணன்மாரையும் என்னையுமே ஒரு பெத்தேல் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. பெத்தேலில் நான் 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் நான் பெத்தேலில் தான் படித்தேன். ஹாஸ்டலில் தான் இருந்தேன்.
ஆனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பொறுமைசாலி. எங்கள் அப்பா வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இதாக இல்லாமல் இருக்கும் பொழுது ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அதை பொறுமையாக இருந்தது நிமித்தம் எங்கள் அப்பா எப்போ ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்களோ அன்னையிலேருந்து எங்கள் அப்பாவுடைய குணங்கள் மாற ஆரம்பித்து எங்களை நல்லா அன்பாக பாசமாக நடத்துனாங்க. அவங்களால ஊழியத்திற்கு பிள்ளைங்க இத்தனை பேர் இருக்கிறனால அவங்க ஊழியத்திற்கு போக முடியாத காரணத்தினால என்னையெல்லாம் போய் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் 2 பேரும் இணைஞ்சு தான் ஊழியம் செஞ்சாங்க. நடந்தே போவாங்க, கிராமமாக போவாங்க, கர்த்தர் செய்த அற்புதத்தை அடையாளத்தெல்லாம் சொல்லி கிராமமாக போவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து ஒருத்தவங்க மாட்டு வண்டி கொடுத்தாங்க எங்கள் அப்பாவுக்கு. நீங்கள் மாட்டு வண்டியில் போய் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா 2 பேருமே சேர்ந்து ஊழியத்துக்கு போவாங்க. எங்கள் அக்காமார் எங்கள் அண்ணன்மாரெல்லாம் சிலவங்களை கூட்டிக்கிட்டே ஊழியத்துக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. கிராமமாக போய் ஆண்டவர் கிராமத்தில் அநேக அற்புதங்கள் செஞ்சார். இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா அப்பா பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எல்லோரும் கேளுங்க. நான் வந்து சின்ன வயசுலேயே என்னை ஹாஸ்டலில் எங்கள் அம்மா அப்பா சேர்த்துட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு என் பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா படுத்திருந்தாங்க. காலையில் முழித்து பார்க்குறேன், எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு காணோம். நான் ரொம்ப அழுதேன். அதுக்கப்புறம் அங்கே உள்ள அக்காமார் எல்லோரும் என்னை தூக்கி இது பண்ணனால கொஞ்சம் இதாகி அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் லைஃப்லேயே நான் இணைஞ்சிட்டேன். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் அந்த ஹாஸ்டலில். பெத்தேலில் சாம் ஐயான்ட்டு அவங்க தான் எங்களை நடத்துனாங்க. நாங்கள் எல்லாருமே அவங்கள டேடின்னு தான் கூப்பிடுவோம். அந்த லெவலுக்கு அவங்க வந்து ஒரு பாசத்தோடு அன்போடு எங்களை நடத்தி வந்தாங்க. எங்களுக்கு எல்லா தேவைகளையும் அவங்க தான் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, உடை, என்னென்ன விளையாட்டு பொருள்லாம் நிறையா இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையிலே பயங்கர சுட்டியாக இருப்பேன். நிறைய இடத்துல நான் சுட்டி பண்ணி கீழெல்லாம் விழுந்து காயமெல்லாம் எனக்கு பட்டிருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல என்னை தேவன் கைவிடாமல் என்னை பார்த்து கொண்டார். ஒரு தடவை நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்களுக்கு நைட்டு வந்து எங்களை ஒரு மெமரி வேர்ட்ஸ் சொல்லணும். அன்றைக்கி காலையில் எங்களுக்கு மெமரி வேர்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை நைட்டு நாங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து அதை சொல்லணும். சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணிட்டு படுக்க. அந்த பழக்க வழக்கங்களை எங்களுக்கு வந்து சின்ன வயதுலேருந்தே அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் எங்களுடைய ஸ்டடி டைம் முடிஞ்ச பிறகு நான் வரும்பொழுது என்னுடைய காலும் இன்னொரு பிள்ளையுடைய காலும் பின்னது அந்த இடப்பட்டனால ஃபஸ்ட்டு மாடியிலேருந்து நேர் குத்துக்காக நான் வந்து கீழே விழுந்தேன். கீழே விழுந்ததுமே அவங்க எல்லாருமே நினச்சிட்டாங்க எனக்கு அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஆனாலும் அந்த இடத்துல வந்து தேவன் என்னை வந்து ஜீவனை கொடுத்து நான் எந்திரிச்சு நான் சிரித்து நின்னதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னை ஓட சொன்னாங்க, குதிக்க சொன்னாங்க, கை கால் ஆட்ட சொன்னாங்க. ஏன்னா ஏதாவது காயப்பட்டிருக்குமான்னு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே ஆகலை. ஆண்டவர் என்னை வந்து எனக்கு புது ஜீவனை என்னை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்து அவரை தான் நான் எல்லா விஷயத்துலேயும் அவரை தான் நான் நோக்கி கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தாய் தகப்பன் இருந்தும் அவங்க வந்து என்னை 5 வயசில் விட்டுட்டு கிட்டத்தட்ட நான் 4வது படிக்கிற வரைக்கும் என்னை அவங்க பார்க்கவே வரல. அதனால் எனக்கு வந்து தாய் தகப்பன் இருக்கிறாங்க அப்படிலாம் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அதன் மத்தியிலையும் அவங்கள தான் நான் என்னுடைய வார்டன், என்னுடைய டீச்சர், எங்களை நடத்தின டாடி எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக இருந்து தான் நாங்கள் வளர்ந்தேன். அப்போது எங்கள் அப்பா அம்மா என்னை 4வது படிக்கும் பொழுது வந்தப்போ தான் அவங்க தான் எனக்கு வந்து நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது அவங்க எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னை வந்து அந்த ஹாஸ்டலில் நல்லபடியாக பார்த்து படிப்படியாக நான் வளர்ந்துட்டு வந்தேன். ஹாஸ்டல் லைஃப்பில் வந்து மற்ற எந்த அனாதை ஹாஸ்டல் அப்படி அது எனக்கு தெரியாது. ஆனால் பெத்தேல் ஹாஸ்டல் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எங்களை வந்து வீட்டில் எப்படி அம்மா அப்பா வளர்ப்பாங்களோ அதே மாதிரி தான் எங்களை வளர்த்தாங்க. ஆனாலும் அந்த வளர்த்தா கூட சில காரியங்கள் வந்து எனக்கு வாலிபம் ஆகும் பொழுது ஒரு 10th அப்படி படிக்கும் பொழுது எனக்குள்ள ஆசைகள் அதிகமாக வந்தது. எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அதை சாப்பிடணும், நான் நேராக கடைக்கு போய் ஏதாவது ஆசைப்பட்டது வாங்கணும் அப்படிலாம் எனக்குள்ள ஆசை இருந்தால் கூட எங்களால் போக முடியாது, எங்களால் வாங்க முடியாது. ஆனால் நான் 10th
படிக்கும்போது +2 படிக்கும் பொழுது ஒரு எனக்குள்ளாவே ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நான் என்னென்ன கேட்குறேனோ அதெல்லாம், ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளைலாம் வார்டன்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் ஏசப்பா உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்னை நம்பி ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், என்னுடைய புக்கு நோட்டில் ஒரு பேப்பர் எடுத்து அதில் என்னுடைய ஆசைகள் எல்லாம் எழுதினேன். என்னென்ன எனக்கு வேணும், எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும் வாலிப வயசில் என்னென்ன ஆசைகள் வரும்னு சொல்லி அதெல்லாம் நான் எழுதினேன். எழுதி சர்ச்சில் போய் ஆல்டரில் போய் நான் அதை விரித்து வச்சு, ஆண்டவரே இந்த இதை நீங்கள் வாசிங்க, நான் வாசித்துட்டேன், 2வது நீங்கள் வாசிக்கணும், வாசித்த பிறகு நான் கிழிச்சு போட்டுருவேன். ஆனால் எனக்கு இந்த தேவைகள் எல்லாம் நான் +2 முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணி அதில் போய் நான் அந்த ஆல்டரில் போய் அந்த பேப்பரை வைத்து நான் அதை படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அதை வச்சு கிழிச்சு போட்டுட்டு அங்கே வந்தேன். அதில் நான் என்ன எழுதுனேன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் சாட்சியாக சொல்கிறனால அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து தங்க கம்மல், தங்க செயின் போடணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது. நான் அதில் வந்து எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில் இந்த பாசி, பிளாஸ்டிக் கம்மல் இதை தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்போது நான் வந்து அதை ஆசைப்பட்டு, ஆண்டவரே எனக்கு தங்க கம்மல், தங்க செயின் வேணும். எனக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையில் எனக்கு தெரிஞ்ச கலர் 12 கலருன்னு தான் எனக்கு தெரியும். அந்த 12 கலரில் எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே வந்து ட்ரங்க் பெட்டி தான் தருவாங்க. அதை தூக்கி கொள்றதுக்கு, வீட்டுக்கு கொண்டு போக வர்றதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சக்கரை வச்ச சூட்கேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்புறம் நான் நல்லா படித்து +2ல் ஒரே அட்டம்ப்டில் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அப்படி எனக்கு சாப்பாட்டு பொருளில் வந்து சிலது சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு, அதை நான் எழுதினேன். இப்படி சில காரியங்கள்லாம் எழுதி நான் அது பண்ணேன். கரெக்டாக நான் 12 முடிக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் என்னுடைய தேவைகள் எல்லாம் அன்றைக்கி எனக்கு பூர்த்தி பண்ணார். அந்த நாளில் தான் எனக்கு அதோடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே எனக்கு அதிகமாக வந்துச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது எல்லாமே அவர் நமக்கு தருவார். நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தால் கூட நமக்கு என்ன கேட்டாலும் அவர் நமக்கு தருவார்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆண்டவருக்குள்ளே விசுவாசமானதே அதனால தான். அதுக்கப்புறமா +2 பாஸ் பண்ண பிறகு நான் பெத்தேல் ஹாஸ்டலில் தான் தொடர்ந்து இருந்தேன். எங்கள் அண்ணன்மார், அக்காமார், எங்கள் அம்மா அப்பாட்ட சரி இதுக்கு மேலேயாவது அவளை வீட்டில் கூப்பிட்டு வந்து படிக்க வச்சு அவளுக்கு ஏதாவது இது பண்ணுவோன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னது நிமித்தமாக என்னை வந்து ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் வீட்டில் இருக்கும் பொழுது நான் சும்மா டைப்ரைட்டிங் தான் கிளாஸ் போய்கிட்டு இருந்தேன். டைப் படிக்கலான்னு சொல்லிட்டு டைப் கிளாஸில் சேர்த்து விட்ருந்தாங்க. அப்போது எங்கள் அக்கா வந்து திருநெல்வேலியில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய மாமனார் வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீச்சர் ட்ரைனிங்கில் வந்து என்னை சேர்க்கணும்னு சொல்லி எங்கள் அக்கா சொன்னது நிமித்தம் எங்கள் அப்பா அம்மா சரி நீ போய் டீச்சராக படின்னு சொல்லி என்னை அந்த இடத்துல போய் என்னை சேர்த்து விட்டாங்க. ஆனால் நான் வந்து ப்ரைவேட்டாக படித்ததுனால நான் அந்த நாளில் கேட்டாங்க எங்கள் அம்மா அப்பா, நீங்கள் ப்ரைவேட்டில் தான் படித்தான்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க, பரவாயில்ல அவனை +2ல் நல்ல மார்க் தானே எடுத்திருக்கா, அதனால் அவள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிட்டாங்க. நான் அங்கே போன பிறகு எனக்கு வந்து அந்த சூழ்நிலைகள்லாம் எனக்கு பிடிக்கலை. ஏன்னா எங்கள் அத்தானுடைய தம்பிமாரெலாம் கல்யாணம் ஆகாமல் அங்கே இருந்தாங்க. அவங்க என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறதும் வைக்கிறதும் பார்க்கும் பொழுது எனக்கு அங்கே பிடிக்காததுனால நான் வந்து எங்கள் அக்காட்ட இனிமேல் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இருந்தேன். ஆனால் அதுக்கு இடையில வந்து எங்கள் அப்பா வந்து என்னை வளர்த்தாங்க பார்த்தீங்களா ஹாஸ்டலில், சாம் டாடி அவங்கள மீட் பண்ணி பேசும்போது அவள் என்ன பண்ணுறான்னு என்கிட்ட அவங்க எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க அவள் டீச்சர் ட்ரைனிங் படிக்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே என்ன சொன்னாங்க, அந்த பிள்ளை +2 முடித்த பிறகு ஊழியத்துக்குன்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுத்துறாளே, இப்போ எதுக்கு நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிக்க அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவள் மதில் மேலே இருக்கிற பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறா, இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்ற மாதிரி அவள் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கம்மான்ட்டு. நான் அப்பையும் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எனக்கு டீச்சர் ட்ரைனிங் படிக்க பிடிக்கலப்பா, இந்த இடத்துல எனக்கு படிக்க பிடிக்கலை அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களும் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தாங்க, நான் முடியாதுன்ட்டேன். ஆனால்
எங்கள் அக்காவுடைய மாமனார் சரி அவங்கள கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு 3 மாதம் நான் டீச்சர் ட்ரைனிங் படித்து அதை விட்டு வெளியேறி வந்துட்டேன். வந்து நான் டைப்பிங் தான் நான் கண்டினியூ பண்ணி டைப்பிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ஜே நாணயா அந்த ஐசிஜிஎம் ஃபவுண்டர் என்ஜே நாணயா அவங்க ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே என்னை பார்த்து சாரா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. நான் டைப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னேன். நீ அப்போ அவங்க வாயை திறந்து என்கிட்ட நீ பைபிள் காலேஜ் படிக்க விரும்புகிறியான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் நீ போய் பைபிள் காலேஜ் படின்னு சொல்லி என்னை பெங்களூரில் இருக்கிற SIBS சவுத் இந்தியா பிப்ளிக்கல் செமினரி அது வந்து செராம்பூர் அஃபிலிகேட்டட் உள்ள காலேஜு அவங்க என்னை சேர்த்தாங்க அந்த இடத்துல. நான் அங்கே 3 வருஷமாக படித்தேன். ஆனால் எனக்கு அந்த போனதுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் வந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அங்கே போய் பார்த்தா அது என்னென்னா அது இங்கிலீஷ் மீடியம். ஃபாரினர்லாம் டீச் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அவங்க பேச்சு வார்த்தை வந்து எனக்கு விளங்கலை. ஃபுல் பேசுகிறது முதற்கொண்டு நம்ம வந்து கன்வே யார்ட்டையா பண்ணனாலும் இங்கிலீஷில் தான் பேசணும். இங்கிலீஷில் தான் அவங்க கன்வே பண்ணணும். எல்லாமே இங்கிலீஷில் நான் வந்து போன புதுசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் அங்கே படிக்கணும் எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சி என்னுடைய மைண்டை நான் மாற்றிட்டு நான் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நான் 3 வருஷம் நான் கடவுளுடைய பெரிதான கிருபையில் நல்லபடியாக நான் எழுதி பாஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் நான் எங்கள் அம்மா அப்பாவோட தான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுடைய அன்பு வந்து எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. அதே மாதிரி எங்கள் அண்ணன்மார் எங்கள் அக்காமாருடைய அன்பு கூட எனக்கு முழுமையாக கிடைக்கல. ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஹாஸ்டலில் படித்தனால அவங்களுடைய அன்பெல்லாம் நான் ரொம்ப பெற்றதுக்கு கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவும் பிஃபோர் மேரேஜ் இது வரைக்கும் எனக்கு வந்து கடை கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன பிரியம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு நாள் வாங்கி கொடுத்ததும் கிடையாது. அவங்க நான் ஆசைப்பட்டு கேட்டால் கூட அக்கா வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க ஒழிய அவங்க என்ன வாங்கிட்டு வராங்களோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நான் பயன்படுத்துகிற மாதிரி நான் பிஃபோர் மேரேஜில் இருந்தேன். என்னுடைய ஆசைகள்லாம் நான் அடக்கிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் வந்து அதன் மத்தியில் எனக்கு வந்து என் தேவைகளை சந்தித்தார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்படியா நான் வந்து என் வாலிப வயசுனாலும் சரி என் சின்ன பிள்ளை வயதுனாலும் சரி எங்கள் அம்மா அப்பாவுடைய அன்பையும் எங்கள் உற்றார் உறவினர் எனக்கு சொந்த பந்தம் என்னுடைய உடன் பிறந்தவங்களுடைய அன்பெல்லாம் முழுமையாக நான் பெற்றது கிடையாது. நான் முழுமையாக நான் அன்பை பெற்றேன்னா நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை தான் நான் முழுமையாக பெற்றிருந்தேன். என்னுடைய வாலிப வயசில் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் எதுவுமே எனக்கு நடந்தது கிடையாது. எல்லாமே எனக்கு தேவன் தான் சந்தித்தார். சில நேரம் எங்கள் அக்காமார் எங்கள் அண்ணன்மார் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, ஏதாவது இது பண்ணுவாங்க. சில நேரம் என்னை எங்கேயாவது வெளியே கூட்டு போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்துச்சு. எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி என் பிள்ளைகளுக்கு தேவையானதை போய் கடையில் போய் வாங்கி கொடுக்குறதோ அவங்க விருப்பப்பட்டதை எடுத்து கொடுக்குறதோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய கல்யாணத்து அன்னைக்கு கூட கல்யாண அன்னைக்கு கூட எனக்கு என்ன அவங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணி எங்கள் அத்தா மாதிரி என்ன வாங்கி கொடுத்தாங்களோ அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எந்த சேலைனாலும் சரி எதுனாலும் சரி அவங்க கொடுத்தது தான். எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் வாங்கினதில்லை. ஆனாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு வந்தேன். அதுக்கப்புறம் நான் SIBSல BTH முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து நான் சும்மா இருந்தேன். அப்போ நான் லீவ் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காமார் பிள்ளைங்க எங்கள் அண்ணன்மார் பிள்ளைகள்லாம் வருவாங்க. அவங்களுக்கு பணிவிடை சின்ன சின்ன பணிவிடை செய்கிறது வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்கிறது இப்படியா என்னுடைய காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் ஒரே தீர்மானமாக எங்கள் அப்பாட்ட நான் சொல்லியிருந்தேன் முழு நேர ஊழியக்காரர் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சின்ன சம்பவம் நான் உங்கள்கிட்ட மறந்துட்டேன். நான் 10th படிக்கும்போது நான் வந்து இங்கிலீஷ் பேசணும் இங்கிலீஷ்லேயே எனக்கு பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்போ நான் வந்து லீவு நாளில் வந்து ஓஎம் மினிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது எனக்கு. அந்த ஓஎம் மினிஸ்ட்ரியில் ஒரு மீட்டிங் வச்சு எக்ஸாம் வச்சு அவங்க எடுப்பாங்க.
பிள்ளைகளை ஓஎம்க்கு. அந்த இடத்துக்கு போனால் ஃபுல்லி இங்கிலீஷ் தான் பேசணும். அதனால நான் வந்து இந்த 10th நான் முடித்து நான் லீவில் இருக்கும்போது ஓஎம்மில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை வந்து சாம் டாடி என்ன சொல்லிட்டாங்க, நீ சின்ன பிள்ளையாக இருக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அதை பிடிவாதமாக கேட்டனால சரி நீ போ. 5 நாள் மீட்டிங் வைப்பாங்க, 5வது நாளில் எக்ஸாம் வைப்பாங்க. அங்கே 3 நாள் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் மீட்டிங்கோட தான் என்னை அனுப்புகிறாங்க. அந்த ஓஎம் மினிஸ்ட்ரி நடத்துகிற அந்த தலைவர்கிட்ட கேட்டு என்னை அனுப்புகிறாங்க. நாங்கள் போனேன். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க 3 நாள் எனக்கு தெரியாது. 2வது நாள் 4வது நாள்லேருந்து சொல்லி கொடுத்த காரியங்களை மட்டும் நான் படிச்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு அந்த இடத்துல ராணி அக்கான்னு ஒருத்தவங்க, சாரா நீ நாளைக்கு நீயும் எக்ஸாம் எழுதணும், நீ எழுதி பாஸ் பண்ணால் தான் நீ ஓஎம்மில் போக முடியும் அப்படின்னாங்க. அந்த இடத்துல தான் நான் வந்து என்னுடைய முடிவை நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே நான் இந்த இடத்துல வந்து, ஆனால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாலிப பிள்ளைங்க எல்லாருமே அந்த வாலிப பசங்க எல்லாருமே அதில் கலந்து எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணணும், நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. நான் பாஸ் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக என்னுடைய லைஃப் நான் ஊழியத்துக்கு தான் நான் போவேன். இல்லாட்டி நான் இதில் பாஸ் பண்ணாட்டி என்னுடைய லைஃப் வந்து செக்குலர் லைனில் போவேன்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் போனது 4வது நாள். அந்த 4வது நாள்லேயுமே அதுவுமே இங்கிலீஷில் தான் எழுதணும். எனக்கு வந்து சரியாக எனக்கு தெரியல. ஆனாலும் நான் அன்றைக்கி காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விடிய காலமாக ஆண்டவர்கிட்ட நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே இதில் நீங்கள் என்னை ஊழியத்துக்கு நீங்கள் அழைச்சது உண்மையானா எனக்கு இந்த நாளில் வந்து எனக்கு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஜெபிச்சுட்டு எக்ஸாம் எழுத போயிட்டேன். நான் எக்ஸாம் என்ன எழுதுனேன்னு எனக்கே தெரியாது. நான் கை வச்சு எழுதுகிறேன். எல்லாருமே எழுதி கொடுத்துட்டாங்க. நான் தான் கடைசி ஆளாக கொடுத்தேன். எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க. என்னது நீ அப்படி எழுதுன, பக்கம் பக்கமாக என்ன எழுதுனேன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணாங்க. நான் என்ன எழுதுனேன்னே எனக்கே தெரியாது. ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபையில் அந்த இடத்துல 100க்கு 75 மார்க் எடுத்து 3வது நபராக நான் என்னை வர ஆண்டவர் கிருபை செய்தார். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், முழு நேர ஊழியக்காரரை தான் நான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி நான் முழு நேர ஊழியந்தான் ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் அந்த ஆசையை வந்து எங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்க்கும்போது எங்கள் அப்பாட்ட நான் வாய் திறந்து அதை சொன்னேன். அப்பா நான் வந்து முழு நேர ஊழியக்காரரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுப்பா, நான் எனக்கு மற்றவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா பாப்பம்மா ஆண்டவர் நீ விருப்பப்படி உனக்கு ஆண்டவர் கொண்டு வருவார்னு சொல்லினேன். ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அன்னைமாரெலாம் என்னுடைய லைஃப்பை அவங்க கருத்தில் கொண்டு சிலவங்களாம் முடிவு பண்ணணும்னு சொல்லி எடுத்தாங்க. ஆனால் எனக்கு அந்த நாளே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அதை தடுத்து போட்டார். எனக்கு யாருக்குமே பார்க்காதவங்க மாதிரி எனக்கு நைட்டு 1 மணிக்கு ஒருத்தர் வந்து என்னை பார்க்க வந்தார், பொண்ணு பார்க்க வந்தார் எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கும்போது. அன்னைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட, அவர் பிஸ்னஸ் மேனுன்னு சொன்னாங்க, அன்னைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஊழியக்காரர் தான் வேணும்னு உன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் மற்றவங்களெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் போராடி ஜெபித்தேன். அன்னைக்கு நான் என்னைக்கு அந்த இடத்துல போராடி ஜெபித்தேனோ அன்னைக்கு காலையில் இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கிற என்னுடைய கணவர் வந்து எங்கள் வீட்டை தேடி வந்திருக்காங்க. வந்துட்டு கேட்டிருக்காங்க. அன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இல்லை, நான் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து கேட்டுட்டு போன பிறகு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, நான் என் பிள்ளை வந்தோடனே கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் எங்கள் அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு நான் இதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, அப்பா அம்மா வீட்டுக்கு நீ போயிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு எனக்கு டிக்கெட் புக் பண்ணி எங்கள் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு வராங்க. நான் உள்ளே நுழையிறேன். எங்கள் அக்கா 2 பேர் இருந்துட்டு உனக்கு முடிவாயிடுச்சுன்னாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா பெங்களூர் மாப்பிள்ளை தான் என்னை முடிவு பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சி எனக்கிட்ட ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உடனே எங்கள் அப்பாட்ட மெதுவாக போய், எப்பா நான் ஊழியக்காரர் தானப்பா கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன்னுக்கும்போது, ஆமாம்மா உனக்கு ஊழியக்காரர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன், அவரை தாம்மா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா சொன்னாங்க, இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து உன்னை பார்க்குறதுக்கு வந்தாருமா, அவரை தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த எங்கள் அப்பா வியாழக்கிழமை வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. கரெக்டாக அவங்க வியாழக்கிழமை வரேன்னு சொல்லும்போது நான் அதுக்கிடையில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே யாராக இருந்தாலும் நான் அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சமாதானம் எனக்குள்ளே வரணும், எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும். அந்த
இது நான் உம்முடைய சித்தம்னு நான் நினச்சிக்கிறேன், எனக்கு அது வந்தால் நான் அது உம்முடைய சித்தம்னு நினச்சி நான் அதை நான் சரின்னு சொல்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் கட்டியிருக்கிற என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்க்க வரும்பொழுது எனக்கு அந்த உணர்வை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதிலிருந்து அதையும் நான் தீர்மானம் பண்ணேன், நான் ஊழியக்காரர் தான், ஆண்டவர் என்னை அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணி நான் ஓகேன்னு எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன். ஆனால் எங்கள் அண்ணன்மாருக்கும் எங்கள் அக்காமாருக்கும் அவங்களுக்கு இவருக்கு என் ஹஸ்பண்டை கட்டி கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லை. ஏன்னா அவங்க முழு நேரம் ஊழியம், அதுவும் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க வீடை பற்றி நமக்கு தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஊழியக்காரன்ற மாத்தம்தான் தெரியும். எப்படி நீ ஓகே சொன்னேன்னு சொல்லி என்னை 2-3 பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனாலும் நான் சொன்னேன், ஆண்டவரை நம்பி நான் போகிறேன். ஏன்னா என்னை சிறு வயதுலேருந்து அவர் தான் என்னை கொண்டு வந்திருக்கார். இம்மட்டும் அவரை நம்பியே நான் அவரை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுபோல் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, திடீர்னு டிக்கெட் புக் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் 2 பேருக்கு, எங்கள் அத்தானுக்கு, எங்கள் அப்பாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி சென்னையில் வந்து இவரை பார்க்கணும், இவங்க வீட்டை பார்க்கணுன்னு சொல்லி புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க புக் பண்ணிவிட்டு நாளைக்கு 2 நாளுக்கு அப்புறம் அவங்க போகணும். ஆனால் திடீர்னு என்னன்னு தெரில, அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எங்கள் அப்பா கேன்சல் பண்ணிடு டிக்கெட்டை, அவர் வரும்பொழுது நிச்சயம் பண்ணுற மாதிரி வர சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே எங்கள் அண்ணன் ரொம்ப இது பண்ணிவிட்டு, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க, வீடை கூட பார்க்கல, எப்படி நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு. எனக்கு என்னன்னு தெரில, நீ கேன்சல் பண்ணு, அது கடவுளுடைய சித்தமாக இருக்கலான்னு சொல்லி ஒரே வார்த்தையில் எங்கள் அப்பா முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த மதுரையில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நிச்சயமும் மதுரையில் தான் எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மதுரையை விட்டு நான் கல்யாணம் ஆன அடுத்த நாளே என்னை வந்து சென்னை கூட்டு வந்துட்டாங்க. சென்னை கூட்டு வந்தால் நான் என்னென்னா, நான் குடும்பத்துலேயும் பெரிய குடும்பம், ஹாஸ்டல்லையும் எல்லாரோடையும் வளர்ந்து வந்தனால எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வீட்டில் வந்து இருக்கும்பொழுது எனக்கு ஒரு தயக்கமும் ஒரு பயமும் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் ஒரு விதத்தில் ஆண்டவர் எனக்கு அதை அனுசரிக்க உதவி செய்தார். என் ஹஸ்பண்ட் வந்து என்னை முற்றிலுமாக அன்றைக்கி என்னை அத்தனை பேருடைய அன்பை காட்டிலும், உற்றார் உறவினர் அன்போ ஏதோ எனக்கு பூரணமாக கிடைக்காத அன்பை என் ஹஸ்பண்ட் வந்து நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் நான் அந்த அன்புக்கு நான் அவருக்கு இணங்கி நாங்கள் 2 பேருமே ஆவடியில் ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ எனக்கு ஃபெய்த் மினிஸ்ட்ரி, நான் முழு நேரம் ஊழியன்னு தான் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லிய அந்த ஃபெய்த் மினிஸ்ட்ரி எனக்கு வந்து தெரியல. அது என்னன்னு எனக்கு அது அனுபவிச்சா தான் அது தெரியும். எனக்கு அதில் அனுபவப்பட்ட பிறகு தான் எனக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்த பிறகு ஃபெய்த், நான் நினச்சேன் ஊழியத்துன்ற போது ஒரு ஊழியக்காரர் அவர் ஏதாவது இடத்துல ஊழியம் செய்வார், சேலரி மாதம் சேலரி கிடைக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கல்யாணம் கட்டி நான் வந்த பிறகு தான் எனக்கு அந்த முழு நேரம் ஊழியன்றது ஃபெய்த்தில் ஆண்டவரே நம்பி வாழ்கிற ஊழியம் அப்படின்றது அன்னைக்கு தான் நான் அனுபவப்பட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்னை வந்து விட்டுட்டு போனாங்க. என் ஹஸ்பண்டுடைய சேலரி மிக சொற்பந்தான், அதுலேயும் ஒரு சின்ன காணிக்கை தான் கிடைக்கும், அதில் வாடகை கொடுத்துட்டு நாங்கள் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் போய் 2வது மாதத்துலே கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக மாசமானேன். எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், சில காரியங்கள்லாம் சாப்பிட்ணும், எனக்கு யாராவது செஞ்சு தரமாட்டாங்களா அப்படின்றலாம் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அதுக்குரிய வாங்கி கொடுக்கறதுக்கோ செஞ்சு கொடுக்கறதுக்கோ எனக்கு ஆட்கள் யாருமே இல்லை. என்னை கல்யாணம் கட்டி கொடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் என்னுடைய அக்காமாரோ அண்ணன்மாரோ எல்லாருமே என்னை வந்து அடிக்கடி வந்து பார்க்கவோ அல்லது அடிக்கடி என்னை விசாரிக்கவோ அடிக்கடி வரவோ இல்லை. அவங்களும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லிடுவேன். எங்கள் அம்மா அப்பாட்ட கூட நான் என்னுடைய கஷ்டங்களை நான் சொன்னது கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். என்னுடைய லைஃப்பில் வந்து முழுக்க முழுக்க ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினது, ஆண்டவர் தான் என்னை கொண்டு வந்தது. நான் சில பெரியார் நகரில் ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். குடியிருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. ஈவன் அரிசி பருப்பு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கை அரிசி மட்டும்தான் ஒரு டப்பாவில் இருக்குது, உப்பு கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ என் பிள்ளைங்க 2 பேர் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆண்டவர் எனக்கு 2 பையன்களை கொடுத்தாரு. ஒன்று மூத்த பையன் எபனேசர் அன்பு, சின்ன பையன் பேர் இம்மானுவேல் அன்பு.
என் ஹஸ்பண்ட் வந்து வந்து அவர் இந்துவாக இருந்து இந்து ஃபேமிலியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தனால அவருக்கு பேர் வந்து பூபாலன். ஆனால் அது இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தனால அவர் அன்பு பாலன் சொல்லி கெசட்டில் மாற்றினார். அவர் வந்து எனக்கு கிடைக்கும் போது அன்பு பாலனாக எனக்கு கிடைச்சாரு. என் ஹஸ்பண்ட் பேர் அன்பு பாலன். எனக்கு அப்போ ரொம்ப சிரமம். 2 குட்டி பிள்ளைங்க, 2 பேருமே ரொம்ப, ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கான், ஒருத்தன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கான். அந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப சிரமம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் காலையில் எழுந்துச்சி ஊழியத்துக்கு போயிட்டார். நான் எதுவுமே சொல்லலை. நான் என்ன இருக்குதோ அதை வச்சு சமாளிக்கக்கூடிய தன்மை உள்ளவன் நான். அன்றைக்கி என் ஹஸ்பண்ட்ட சொல்கிறேன், நாளைக்கு பிள்ளைங்க பசின்னு கேட்டால் எந்த ஆகாரமும் இல்லை, ஒரே ஒரு கை அரிசி மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்னு சொன்னேன். ஆனால் அந்த நேரத்தில் அவர் வந்து ஒன்றுமே பேசலை. ஒன்லி ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசினார். ஆண்டவரே, நான் வந்து இந்து ஃபேமிலியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கேன். நான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகளையும் என் மனைவியும் பட்டினி இருக்கக்கூடாது, நீர் எனக்கு போஷிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வானத்தை நோக்கி ஜெபிச்சார். அவர் கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் வர்றதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போய், சரிங்க விடுங்க, ஆண்டவர் நம்மளை இவ்வளோ நாள் நடத்திட்டு வந்துட்டார், இனியும் நம்மளை நடத்துவாருன்னு சொல்லிட்டு அவரை உற்சாகப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் முழங்கால் படிக்கிட்டு பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் 2 பேரும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நாளைக்கு விடிஞ்சால் எங்களுக்கு நீங்கள் தான், எங்களுக்கு வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஜெபிச்சோம். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பெரியக்கா, எங்கள் பெரியப்பா மக சாந்தி அக்கா, அவங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு போனாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்த லேண்ட்லைனை எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அந்த லேண்ட்லைன் என் வீட்டில் இருந்துச்சு. நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30 இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கால் வந்துச்சு. உடனே என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் காதில் வச்சார். வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. எதுவுமே பேசலை, எதுவும் பேசாமல் காதில் வச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ நான் பக்கத்தில் போய் ரொம்ப எனக்கு பயமாயிருச்சு. ஏன்னா என்னுடைய கூட பிறந்தவங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் தூரத்தில் இருக்காங்க, நான் மட்டும்தான் சென்னையில் இருக்கேன். ஏதாவது அசம்பாவம் எதுவும் ஏற்பட்டுருச்சா அப்படின்னு பக்கத்தில் போய் என்னன்னு கேட்குறேன். அவர் எதுவுமே சொல்லலை. இப்படியே என்னை கையை காமிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் ஒரு 5 நிமிஷம் வச்சார். வச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் என் காதில் வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ நானும் அந்த ஃபோனை எடுத்து நான் காதில் வைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு. என்ன வசனம்னா, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் அப்படின்ற வசனம் அந்த ஃபோனில் வழியாக எனக்கு சொல்லிவிட்டு, என்னை அந்த நேரத்தில் வந்து என்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற மாதிரி என்னுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் எனக்கு கிடச்சிது அந்த ஃபோன் மூலம். கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த தேத்துற மாதிரி கிடச்சோன்னே, எனக்குள்ளே ஒரு பட்டினியாக இருக்கிறவங்க வயிறு நிறையா சாப்பிட்டா எப்படி ஒரு பூஸ்ட் கிடைக்குமோ, அதே மாதிரி அந்த வார்த்தைகள் எனக்கு அந்த பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உடனே நான் இவங்கக்கிட்ட வந்து ஒன்றுமே அந்த முடிஞ்சதும் ஃபோனை வச்சுட்டு இவங்ககிட்ட வந்து கேட்டேன், என்னங்க நீங்கள் காதில் வச்சிங்களே, என்ன உங்களுக்கு கிடச்சி? அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து, யாருன்னு தெரில, எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து எனக்கு இப்படி தேத்துற மாதிரி சொன்னதுன்னு. எங்களுக்கு அந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை. அடுத்த நாள் காலமே எந்திரிச்சு நான் எனக்கு தெரிஞ்ச நபருக்கோ எனக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஏதாவது கேசட்டு போட்டு விட்டீங்களா, அல்லது ஏதாவது நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒருவர் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு அந்த நாளில் வந்து ஆண்டவர் தான், அவர் தான் நம்மகிட்ட நேராக பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து, அன்னைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் ஒரு அன்னை வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஓகேண்ணே, நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன், நான் வாரேன்னு சொல்லிட்டு. அந்த அண்ணன் எங்களுக்கு ரொம்ப பழக்கமும் கிடையாது. என்றைக்கும் ஒரு நாள் பார்த்து பேசியிருக்கேன். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களை கூட்டிக்கிட்டு போனாங்க. போன இடத்துல என்னன்னு தெரியல, ஆண்டவர் அவங்களுக்குள்ளே இடைப்பட்டு இவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. தம்பி உங்கள் வீட்டில் எதுவும் கஷ்டமானு கேட்டிருக்காங்க. இந்த கஷ்டத்தை எப்படி நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியுன்ட்டு, இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறேனே, நல்லா இருக்கிறேனே. இல்லை தம்பி, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஆண்டவர் எனக்குள்ளே இடைப்படுறான்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு பெரிய பலசரக்கு கடையில் நிப்பாட்டி அவரே ஆர்டர் பண்ணி, அவரே அந்த மாதத்துக்குரிய ப்ரொவிஷன் எல்லாமே ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா வாங்கி அவரே தூக்கிட்டு வந்தார்.
வாசலில் வண்டியில் வந்து வாசல்ல இருந்து இவங்க தூக்குறாங்க, தம்பி நீங்கள் தூக்கக்கூடாது, நீங்கள் ஊழியக்காரவங்க, நான் உங்களுக்கு தூக்கி எங்கே கிச்சன் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரே அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு போனார். அதை திறந்து நான் பார்க்கும் பொழுது அன்னைக்கு அந்த மாதத்துக்குரிய எல்லா ப்ரொவிஷனும் அதில் இருந்துச்சு. இப்படியா கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக எங்களை போஷித்து வரதை நான் ருசித்திருச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் ருசித்திருக்கேன். என்னுடைய கஷ்டத்தில் ருசித்திருச்சிருக்கேன், என்னுடைய கண்ணீரில் ருசித்திருச்சிருக்கேன், என்னுடைய வியாதியில் கூட நான் ஆண்டவரை ருசித்திருக்கேன். ஏன்னா என்னுடைய கடைசி பிள்ளைனால என்னன்னு தெரியல, என்னுடைய பலவீனங்கள் அதிகமாக இருந்துச்சு. கல்யாணம் கட்டின பிறகு தான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்குரிய ஆசையை கடையை கூட்டி போய் உனக்கு என்ன வேணும், நீ என்ன விருப்பப்படுற அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்த காலம் அன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய கல்யாண லைஃப்பில். அப்புறமேட்டு நான் கொஞ்ச காலம் அப்படி இருக்கும்போது எனக்கு பிள்ளைங்க 2 பேருமே ஆப்ரேஷனில் தான் பிறந்தாங்க. 2மே ஆப்ரேஷன் தான். 3வது எனக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி மொரத்தனமாக வேலை பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் ரொம்ப வயசாயிடுச்சு. அதுக்குள்ளே அவங்களால எனக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நானே என்னுடைய காரியங்களை எல்லாமே செஞ்சனால எனக்கு வந்து ஒரு ஹெரனியா ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு. அந்த ஹெரனியா மட்டும் இல்லாமல் என்னுடைய ஓவரியில் சிஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பைல்ஸ் ப்ராப்ளம், அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே எனக்குள்ளே இருந்துச்சு. திடீர் நைட்டு பார்த்தோன்னா பயங்கரமாக பெயின் எடுக்கும், அழுவேன். உடனே அந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட் என்னை வந்து ஜோம் பண்ணுவார், கை வச்சு ஜோம் பண்ணுவார். அந்த நேரம் எனக்கு ஒரு ரிலீஃபான மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூங்குவேன். இப்படியா சில காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதில் வந்து நான் எங்கள் அம்மா அப்பாட்ட நான் சொல்லவே இல்லை. யாருக்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை வந்து நாங்கள் இப்படி இருக்கிறோன்றதை நான் வெளியே சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஊழியக்காரி, நான் ஃபெய்த்தில் தான் இருக்கேன். ஆனால் ஒருவர் கூட எனக்கு வந்து என்ன இருக்கிற ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்த்துட்டிங்களா அப்படிலாம் என்னை யாருமே கேட்டது கிடையாது. எங்கள் அம்மா அப்பா எனக்கு அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் அன்னைமாரும் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் முழுமையாக அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் ஊழியத்தில் தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து எல்லாரையும் ஊழியத்தில் தான் வழி நடத்தினாங்க. அவங்களும் ஊழியத்தில் தான் இருந்தனால அவங்க முழுமையாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் எனக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் நியமித்து ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு நியமித்து செய்தார். நான் வியாதிப்பட்டு அந்த நாளில் வந்து எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. ஆப்ரேஷன் ஆகி எனக்கு வயிறு ஃபுல்லாக முழு வயிறையும் எனக்கு ஓப்பன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே எனக்கு கிளியர் பண்ணாங்க. அந்த நாளில் கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் என் கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அந்த நாளில் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து கூட பிறந்தவங்க அத்தனை பேர் இருந்தும் நமக்கு வந்து யாருமே நம்ம கூட இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் அதன் மத்தியில் கூட ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்து அந்த நாளில் வந்து அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அது கொஞ்சம் போன பிறகு அதுக்கப்புறம் குனியக்கூடாது, கணம் தூக்கக்கூடாது, கீழே உட்காரக்கூடாது, நிறையா டாக்டர் சொன்னாங்க. சில காரியங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனாலுமே அந்த காரியத்தில் ஜெபம் பண்ணி செய்யும்போது கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்து மட்டும் நடத்தினார். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. கொரோனா ஃபஸ்ட்டு அலையிலேயே எனக்கு வந்து 2வது ஸ்டேஜ் வரைக்கும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அந்த நாள்லேயும் ஆண்டவர் வந்து என் கூட தான் இருந்தார். நானும் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேள்வி கேட்டேன். ஆண்டவரே எனக்கு ஏன் அனுமதிச்சிங்க அப்படிலாம் ரொம்ப நான் கேள்வி கேட்டு அழுதது உண்டு. ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல போன பிறகு தான் ஏன் என்னை வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காருன்றதை நான் புரிஞ்சு கொண்டேன். அங்கே நிறைய பேர் எனக்கு யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு வாஞ்சையில் இருந்தாங்க அந்த மக்கள். அந்த நேரத்தில் போய் அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இதை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதனால தான் எனக்கு கொரோனா வந்து அந்த இடத்துக்கு போனேன்றதை ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல புரிய வச்சார். கொரோனாக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்னுடைய பலனெல்லாம் போன மாதிரி என்னுடைய முடியெல்லாம் கொட்டி, அதுக்கப்புறம் என் முடியை பார்த்து எனக்கே இதாகி நான் மொட்டை கூட அடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப பலவீனப்பட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நான் பலவீனப்பட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் நிறையா கொடுத்ததுனால என்னுடைய உடம்பே அப்படியே மாறி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்து ஒவ்வொரு நாளும் எனக்கு என் பிள்ளைகளையும் என் ஹஸ்பண்டு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன்றதை நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா
நான் இந்த மட்டுக்கும் நான் கல்யாணம் கட்டின முதல்ல இதிலிருந்து இது வரைக்கும் நான் நிறையா நேரம் பலவீனப்பட்டிருக்கேன். நிறையா நேரம் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன். ஒரு ஆப்ரேஷன் இல்லை, 2 ஆப்ரேஷனில் 5 ஆப்ரேஷன் எனக்குள்ளே பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் அந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட் மாத்திரமே எனக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து பலனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றி கொண்டு வந்தார். சிலர் எனக்கு உதவி பண்ணாங்க, உதவி பண்ணலைன்ட்டு இல்லை. எங்கள் அண்ணனும் அந்த நேரம் எனக்கு பணம் அனுப்புனாங்க. எங்கள் பென்னியனை வந்து எனக்கு 5000 எனக்கு அனுப்பிவிட்டாங்க. சிலர் எனக்கு அந்த நேரத்தில் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. எனக்காக சிலர் எனக்காக பாடும் பட்டாங்க. அந்த நேரத்துலலாம் ஆண்டவர் எனக்கு ஆட்களை தான் கொடுத்து எனக்கு அந்த இடத்துல இருந்து என்னை மீட்டு எடுத்து கொண்டு வந்தார். அந்த இடத்துல நான் உண்மையான அன்பு யார் என்பதை புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு ஒரு வழிவாய்ப்பாக இருந்துச்சு. உண்மையான அன்புள்ளவங்க யார், மனுஷர் எப்படிப்பட்டவங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத திட்டம் தெளிவாக நான் புரிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சது தான் கொரோனா. அதனால் நான் நிறையா காரியங்களை கற்றுக்கொண்டேன், நிறையா காரியங்களை நான் ஃபேஸ் பண்ணேன். அதிலிருந்து நான் விடுபட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப இதனால் எனக்கு ஆஸ்பத்திரி செலவே அதிகமாக ஆனது. பிள்ளைகளை படிக்க வைக்க கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டோம். ஏன்னா 2 பிள்ளைகளுமே ஆம்பளை பசங்களை அவங்கள நல்ல முறையில் படிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனால் என் ஹஸ்பண்டு மழையானாலும் வெயிலானாலும் எங்கேனாலும் அலைஞ்சி என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை செய்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நியமித்தது போல் என் பிள்ளைங்க படிப்புக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருத்தரை நியமித்து ஆண்டவர் வந்து உதவி செய்தார். என் பிள்ளைங்க வந்து இப்போ சின்னவன் வந்து ஃபிசியோதெரப்பி முடிக்க கிருபை செய்தார். என் பெரிய பையன் MBA முடிக்க கிருபை செய்தார் கர்த்தர். அந்த பிள்ளைகள் இருவருமே ஜபத்தினால பிறந்த பிள்ளைங்க, ஜபத்திலே வளர்ந்த பிள்ளைங்க. ஜபத்திலே அவங்கள நாங்கள் கொடுத்து நாங்கள் +2 முடித்தோன்னே நான் ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவரே, நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு வளர்க்க கொடுத்தீங்க, நாங்கள் வளர்த்து உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம். இனிமே பட்ட பருவத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். 2 பிள்ளைகளுமே பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை மாதிரி நாங்கள் யாருமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஆண்டவருக்கு தான் பெருமை. ஏன்னா நாங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னும் கூட அந்த பிள்ளைங்க வெளியே போனால் எங்கிட்ட ஜெபிக்காமல் வெளியே போக மாட்டானுங்க. அப்படிப்பட்ட இதாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கொரோனாக்கு அப்புறம் எனக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வந்துச்சு, கிட்னியில் கல் உருவாச்சு. இதுக்குமே நான் ரொம்ப சிரமப்பட்டு 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் கல்லுக்காக. மறுபடியும் அந்த கல் உருவாகுன்னு சொன்னாங்க. ஆனால் கடவுளுடைய கிருபையில் இப்போ ஜபத்தினால எனக்கு இன்னும் அந்த 1 வருஷம் கழித்து நான் போய் நேற்று தான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அந்த கல் இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் காரணம் ஆண்டவருடைய அனுக்கிரகம் மட்டும்தான், அவருடைய கிருபைகள் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்து. என்னை போல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எந்த வியாதியானாலும் சரி, எந்த கஷ்டங்கனாலும் சரி, கடவுளுடைய சமூகத்தில் போய் நீங்கள் போய் உட்காருங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சபையை கட்டணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சபை இல்லை, 250 ஃபேமிலிகள் இருக்கிறாங்க, 300 ஃபேமிலி கிட்ட இருக்காங்க, சபை இல்லைன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு 2016 நாங்கள் ஆரம்பித்து அதை சிறுக நாங்கள் கட்டுவதற்கு முயற்சி செஞ்சு எங்களுக்கு கிடைத்த இதை வச்சு சிறுக நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். ஆனால் தேவன் வந்து அதை கிருபையாக ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருத்தரை எழுப்பி கொடுத்து அவங்க மூலமாகவோ மற்ற எந்த கிரியைகள் மூலமாகவோ அந்த சர்ச்சையை கட்டி முடிக்க கிருபை செய்தார். அது ரெடில்ஸ்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அன்னை இந்திரா நினைவு நகர்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அதில் நாங்கள் இருக்கிறோம். அந்த இடத்துல தான் இந்த சபைகள் கட்டப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களுடைய மினிஸ்ட்ரி பேர் வந்து மிஸ்பாம் மிஷன் சென்டர். இது நிமித்தம் ஒரு சர்ச்சை நாங்கள் கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. ஆனால் இன்னும் நாங்கள் இந்த ஜன்னல் போடலை, நாங்கள் தரை போடலை, எதுவுமே போடாமல் வெளியே எதுவும் பூசாமல் படியெல்லாம் பூசாமல் தான் இருக்குது. அதன் மத்தியிலே நாங்கள் அதில் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் கிருபையாக அதை நடத்த கிருபை செய்திருக்கிறாரு. அதை தேவைகள் இன்னும் இருக்கிறது. ஆனாலும் அதையும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது அதை முடிக்க கிருபை செய்வார்னு சொல்லி நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராகிலும்
எந்த சபைக்கும் போகவில்லை, அல்லது ஆண்டவரை தேடணும், இயேசுவை நாங்கள் நம்பணும், இயேசுவை நாங்கள் கும்பிடணும் அப்படின்னு எந்த மதத்தினராக இருந்தாலும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சபைக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நீங்கள் வாங்க, ஆண்டவரை பற்றின அதிகமாக தெரிஞ்சு கொள்ளுவீங்க. எந்த சபைக்கும் போகாதவங்க யாராகிலும் இருந்தீங்கன்னா இந்த சபைக்கு வாங்க, உங்களை அழைக்கிறோம். இந்த ஊழியத்தில் முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே. நாங்கள் எல்லாமே ருசித்து பார்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சாட்சியை கூட ஏன் நான் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு இதுவரைக்கும் நான் சொல்கிறேன்னா, என்னை போல் அன்பு பெறாதவங்க, என்னை போல் பெற்றோர்கிட்ட இருந்து வாழாதவங்க, என்னை போல் ஹாஸ்டலில் இருந்து வளர்ந்த பிள்ளைங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் பார்க்க உங்களுக்கு ஆசைகள் நிறையா இருக்கலாம், உங்களுக்கு வியாதிகள் இருக்கலாம், உங்களுக்கு மற்றவருடைய அன்பு கிடைக்காம இருக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மனதில் வேதனையாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் நான் எப்படி என்னுடைய இதை நான் கொட்டி ஆண்டவர்கிட்ட நான் முழுமையாக பெற்றுக்கொண்டேனோ அதே மாதிரி நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சந்திப்பார். ஆண்டவர் உங்களை வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களே நல்வழிக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நேசித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். அதனால் என்னை மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க, என்னை மாதிரி மனவேதனையில் இருந்தவங்க, என்னை மாதிரி நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட நம்பி கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை நம்பி வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் கிருபையாக எனக்கு இறங்கி எத்தனை நாட்களில் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நான் சாட்சியாய் நான் வெளியிட்டிருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களும் ஆண்டவரே உம்மை நம்பி வரட்டும். ஆண்டவரே, நீர் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை இதன் மூலம் நீர் ஆண்டவரே கேட்டிருக்கிறவர்கள் உணர்ந்திருப்பாங்க. ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. என்னை போல் வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை சுகப்படுத்துங்க. என்னை போல் மனவேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மன ஆறுதலை நீங்கள் கட்டளையிடுங்க. என்னை போல் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் எங்களுக்கு என்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்கள் தான் ஆண்டவரை போஷிக்க வேண்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரை. இது நிமித்தம் அநேகர் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த கிரைஸ்ட் காலிங் மிஷன் ஆண்டவரே, இப்படி அநேகருக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தாவே அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்கள் இன்னும் மென்மேலாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா, அந்த யூடியூப் மூலம் கர்த்தாவை கேட்குற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்குள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். என்னை போல் அவர்களும் சாட்சியாய் நிற்கும்படி உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக. அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சின்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நானே ஒரு அண்ணாச்சி சாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா.
அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.